இனிய சுதந்திர தின விழாவில் கோலி ரெடிமேட்ஸ் பள்ளியினுடைய விழாவில் கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் சிறப்புரை வழங்கிருக்கின்ற தாளாளர் அவர்களுக்கும் எனக்கும் அந்த வட்டார கல்வி அவர்களுக்கும் சீரோடும் சிறப்போடும் மாண்போடும் பொலிவோடும் ஒரு அருமையான விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற இப்பணியுடைய தலைமை ஆசிரியர் தலைமை சகோதரி அவர்களுக்கும் இதெல்லாம் ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் இதை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் பெரியவர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய கால வணக்கத்தை கூறி ஈன்ற பொழுதிலும் பெரிதுவற்றும் தன் மகனை சார்ந்தார் என கேட்டார் என்றும் என்ற வள்ளுவரின் வாக்கிருக்காங்க. இப்படியுடைய ஆண்டுலாவை இந்த செல்ல குழந்தைகள் எவ்வாறெல்லாம் ஆடி பாடி நடனமாடி பாடி காட்டினார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக கண்களாக தெரியும். அந்த எல்கேஜி பிள்ளைகள் முதற்கொண்டு தன்னுடைய மாற்றை போட்டியிலே கலந்து கொண்டு மிக அற்புதமாக விடுதலை போராட்ட வீரர்கள்லாம் கலந்து கொண்டிருந்தார்கள். நான் ஏதோ சிறிய விழாவாக இருக்கும் என்று நினைத்தேன். கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமாய் 9 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் என்ன நடந்தாலும் சரி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்ற மாதிரி கரண்ட் இல்லாவிட்டாலும் நான் கரண்டை பெறுவதற்காக ஒரு 10 நிமிடம் காலதாமதமானாலும் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட அத்தனை பேர்களையும் நேரத்தை பாராட்டுகின்றேன். ஏனென்றால் நாம் செல்லும் வழியிலே தடைகள் வரலாம். அந்த தடைகளை எவ்வாறு களைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய மகிமை இருக்கிறது. ஒரு தடை வந்தால் தடையை கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு பண்பாடு எல்லாரும் அமைதி காத்து அதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க. யாருமே சத்தமே இல்லை. ஒரு நல்ல எப்பவும் மாதிரி நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் குழந்தைகள் எல்கேஜியில சேர்றாங்க, அறிவில அல்லது 1ஆம் வகுப்பு சேர்றாங்க. 5ஆம் வகுப்பு படிக்கும் போது எவ்வளவு திறமையில வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ உங்க குழந்தைகள் சாதாரண குழந்தைகள் அல்ல. இந்த குழந்தைகள் உங்களுக்கு சொந்தமான குழந்தைகள் என்று நீங்க எண்ணி கொடுத்தாலும் உங்கள் குழந்தைகள் அல்ல. இந்த பள்ளிக்கு இப்போது சொந்தம். இன்னும் சில காலங்கள் ஆனால் இந்த பகுதி மக்களுக்கு சொந்தம். அதன் பிறகு இந்த மாவட்டம், இந்த மாநிலம், ஏன் இந்தியா, உலக அளவிலேயே அவர்கள் சிறந்து வரக்கூடிய உலகளாவிய திறமைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல குடிமகளாக வருவதற்கான வாய்ப்புகள்லாம் உருவாக்குற இந்த நாட்டிலே நாம் பிறந்திருக்கிறோம். ஆகவே இந்த குழந்தைகள் திறமையானவர்கள் என்று சொன்னால் நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் எப்படி உலகத்திற்கே பயன்படக்கூடிய திட்டங்கள்லாம் தீட்டி அவர் அணு விஞ்ஞானியாக இருந்து செயல்பட்டாரோ அதே போல நீங்க வரலாம். உலகமே பாராட்டுற அளவுக்கு வியந்து பாராட்டுற அளவுக்கு திறமைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறலாம். இன்னைக்கு ஐடி ஃபீல்ட்ல போனோம்னாக்க நிறைய சம்பளங்களை கொடுக்கிறது. காரணம் நமக்கு கல்விதான். கல்விக்கு எல்லாம் கல்வியால் பெற முடியாதது ஒன்றும் இல்லை. அப்ப இந்த உலகத்துல அப்படி ஒரு கல்வியை பெறக்கூடிய இந்த நிறுவனம் பக்கத்துல இங்கிலீஷ் மீடியம், இது தமிழ் மீடியம், இது உயர் மேல்நிலை பள்ளிகள், இது போன்ற சிறப்பு வாய்ந்த ஒரு பெருமை வரலாற்று சிறப்புமிக்க கிட்டத்தட்ட 79 ஆண்டுகளாக இந்த விழாவை கொண்டாடி வருவதாக அறிக்கையிலே தெரிவித்திருந்தார்கள். அப்ப இந்த பேரும் புகழும் பெருமை வாய்ந்த இந்த பணியை நாங்கள் பேசுவதற்கு இந்த நேரத்தில் கடவுள் கொடுத்த வரம் என்றுதான் நினைக்கிறோம். ஏன்னா யாரோ வருவார்கள் யாரோ போவார்கள். முதலாம் ஆண்டுல இன்னைக்கு 79 வருஷங்கள் தொடர்ந்து இது போன்ற விழாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நாமளா இருக்கிறோம். இதற்கு முன்னாடி எத்தனை தலைமுறைகள் போயிருக்கு உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு பள்ளியை படிக்கக்கூடிய பெருமையும் ஆற்றலும் பெருமையும் உங்கள் குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறது. பெற்றோரையே நீங்கள் இந்த நேரத்தில் நல்ல பண்பாடு, கலாச்சாரம், நல்ல ஸ்பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான ஸ்பீச்சர் பேசுறாங்க. அந்த 5ஆம் வகுப்பு மாணவி நாங்களே ஆச்சரியப்பட்டு போன சிஸ்டர் சொன்னாங்க, சார் கொடுத்த சார் சொன்னாங்க. அப்ப திறமைகள் புரிந்து கிடைக்கிறது. அதை வெளிக்கொண்டுறதுக்கு நாம தான் கண்டுபிடிக்க வேண்டும். எல்லா திறமைகளும் பிள்ளைகள் இருக்குது. எல்லா குழந்தையும் திறமையானவர்கள் தான்.
அந்த திறமையை கண்டுபிடித்து கொண்டு இது போன்ற கல்வி நிறுவனம் மட்டுமே சிறந்த ஒரு வாய்ப்பை பெற்று வருகிறது. ஆக இந்த சுதந்திர வளர்ச்சிகளாக நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணியாக்க வேண்டும். நாம் வந்து பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், எல்லா சுதந்திரமே இருக்குது. ஆனா என்ன இல்லை, அந்த சுதந்திரம் தான் முழுமையா இருக்கானா? இல்ல. இருக்கா? படிக்கலாம், எழுதலாம். ஆனா உண்மையை மட்டும் என்ன செய்யக்கூடாது, உண்மையை மட்டும் மறக்கக்கூடாது, உண்மையே பேச வேண்டும். சரிதா? காந்தியடி கூட அரிச்சந்திர நாடகத்தை பார்த்து இதுக்கப்புறம் வாழ்நாள் உண்மையை பேச வேண்டும் அப்படின்னு, பொய்யே பேசக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு நாள் கல்வியில வந்து பொய் சொல்லக்கூடாது எந்த சூழ்நிலையும். சரிதா? காந்தி வந்து அறவழியில் மட்டும்தான் போராடி வெற்றி பெற்றார். நாமளும் அது போல நம்மளால் முடிந்த பெற்ற சுதந்திரத்தை பேணியாக்க வேண்டும் என்று கூறி, ஏன்னா காலதாமதம் ஆகி வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் எல்லாம் குழந்தைகள், எதிர்கால தலைவர்களாக போறோம், டீச்சராகவோ இல்லை மிகப்பெரிய பொறுப்புகளாக வரப்போறோம். ஏன்னா நேற்று எல்லாம் இங்க இருக்க டீச்சர்ஸ் ஒரு நாள் வந்து அவர் வந்து மாணவர்களே, உங்களால் இந்த பள்ளிக்கும் பள்ளியார் உங்களுக்கும் பெருமை அடைய வேண்டும் நான் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். 79வது சுதந்திர விழாவில் என்னோட வழிபடுகிற வட்டாரத்தில் பள்ளி நிர்வாகி, தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்த ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு நாளும் நிறைய இந்த பள்ளியில் வந்து ஒவ்வொரு மாதமும் விழா கொண்டாடுவோம். நேரு பிறந்தநாள், காமராஜர் பிறந்தநாள், அதே போல அவங்களுக்கு குடியரசு நாள், அதே மாதிரி நம்ம ஃபீஸ்ட்டு நிறைய திருவிழாவும் கொண்டாடுவோம். அதே போல் இந்த விழாவும் சுதந்திர விழாவும் வந்து நாம் நாடு வேறு வேறு ஆங்கிலேயத்துக்கு விடுதலை பெற்றதாக வாங்கியிருக்கோம். நாம் வந்து இப்போ இன்னும் விடுதலை பெறணும்னா நீங்கள் மாணவ செல்வங்கள் அனைவருமே வருங்காலத்தில் இந்த சமுதாயத்தில் நல்ல தலைவர்களாக உருவாக வேண்டும். நல்ல தலைவர்கள் வந்தால் தான் சுதந்திரம் வந்து உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். நம்ம உண்மையான சுதந்திரம் கிடைக்கணும்னா நல்ல தலைவர் உருவாகணும். அந்த நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டியது வகுப்பறை. அந்த வகுப்பறையில் வந்து நல்ல தலைவர் உருவானால் நாம் முழுமையான சுதந்திரத்தை பெற முடியும். அந்த முழுமையான சுதந்திரத்தை பெற ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவ செல்வங்களுக்கு நல்வழிகளை கற்பிக்க வேண்டும். மாணவர்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். இப்போ பார்த்துருப்பீங்க, டான்ஸ் ஆடிப்பாங்க, பாட்டு பாடியிருப்பாங்க. அதே போல் மண்ணில் பிறக்கையிலே எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான். எந்த குழந்தையும் வந்து அறிவில்லாத குழந்தைலாம் கிடையாது. எல்லாருமே நல்லா படிக்கிறது தான். யாரையும் பார்த்து படிக்காத குழந்தையும் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை கண்டறிந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஊக்குவித்தால் மாணவர்கள் நம்ம நாட்டில் சிறந்த குடிமக்களாக வருவார்கள். சிறந்த தலைவர்கள் நம்முடைய பொதுமக்கள் உருவார்கள். அந்த உருவாக்கக்கூடிய நிலையில் உள்ள பள்ளிக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் இந்த கலந்துள்ள பெற்றோர்களுக்கும் இந்த குழந்தைகளை நல்ல குழந்தைகளாகவும் சிறந்த குழந்தைகளாகவும் அறிவுள்ள பகுத்தறிவு உள்ள குழந்தைகளாக வளர்க்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பை அளித்த அவர்கள் அனைவருக்கும் நன்றியுடைய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.